பிரெஞ்சு ஸ்பெயின் நாட்டில் 150 வருடங்களுக்கு பிறகு இப்பொழுது இளவரசியாக இருக்கிற லியோனார் ராணியாக போகிறார் அப்படிங்கிறது தான் பரபரப்பான நியூஸாக இருக்குது. இப்போ ஸ்பெயின் வந்து இங்கிலாந்து மாதிரி பல்வேறு நாடுகளை தன்னுடைய வசப்படுத்தியது. அதுக்கு பேர் தான் காலனைசிங் அப்படின்னு பேர். பல்வேறு காலனிஸ், எப்படி இந்தியா வந்து இங்கிலாந்தினுடைய காலனியாக இருந்ததோ அதுபோன்று ஸ்பெயின் நாட்டினுடைய காலனிகள் பல்வேறு நாடுகள் இருந்தன. அது வந்து ஒரு மன்னராட்சி முறையிலே வந்தது. இந்த மன்னராட்சி முறையில் 1830 ஃபெர்டினாண்ட் 7 அப்படிங்கிற ஒரு அரசன், அவன் 4 மனைவிகள் கட்டினான். ஆனால் ஆண் வாரிசு கிடையாது. அதனால 1830 ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாரு. அந்த சட்டத்தின்படி ஒரு மன்னனுக்கு ஆண் வாரிசு இல்லாவிட்டாலும் பெண் அடுத்து ராணியாக மாற முடியும் அப்படின்னு சொல்றாரு. 1833 அந்த மன்னன் இறந்து விடுகிறான். அப்பொழுது தன்னுடைய குழந்தை இசபெல்லா இரண்டனுடைய வயது 3. அப்பொழுது 3 வயதிலேயே ராணியாக பட்டம் சூட்டப்படுகின்றாள் இசபெல்லா 2. அப்படியே தொடர்ச்சியாக 1868 வரை இந்த ராணியினுடைய ஆட்சி நீடித்தது. அதற்குள் பல்வேறு பிரச்சனைகள். இந்த ஃபெர்டினாண்ட் 7 அவருடைய சகோதரர் கார்லோஸ், அவர் என்ன சொன்னார்னா, நான் தான் இந்த மன்னனுக்கு ஆண் வாரிசு அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆட்சியை கைப்பற்ற முயன்றார். அப்பொழுது இசபெல்லைட்ஸ், கார்லைட்ஸ் அப்படிங்கிற 2 பிரிவுகள் அப்பொழுது அப்படியே வந்தன. இப்படி மாறி மாறி வந்து 1868 இந்த மன்னராட்சி முடிந்தது. அதற்கு பின்பு இது வந்து ஒரு குடியரசாக மாறியது. அப்புறம் ஒரு ஜனநாயக நாடாக இருந்தது. இப்படியே மாறி மாறி வந்து பல்வேறு குழப்பங்கள் வந்தன. மீண்டும் மன்னராட்சி வந்தது. 1931 உள்நாட்டு குழப்பம். அப்பொழுது இருந்த அரசர் கிங் அல்போன்ஸ் அவர் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார். மீண்டும் பல்வேறு குழப்பங்கள். 1936 39 வரலும் உள்நாட்டு சண்டை நடக்கிறது, சிவில் வார். அந்த சிவில் வார்க்கு பின்னாடி பிராங்கோ அப்படிங்கிற ஒரு சர்வாதிகாரி இந்த ஆட்சியை கைப்பற்றுகிறான். அப்பொழுது வந்து இந்த மன்னராட்சி முறையை ஒழிச்சிடுறாங்க. 1939 மன்னராட்சியே கிடையாது. இவர் வந்து 1939 1975 வரையிலும் ஒரு சர்வாதிகாரியாக ஆட்சி செய்து வருகிறார். இப்படி ஆட்சி செய்து வருகின்ற பொழுது இவருக்கு வயதாகிவிட்ட காரணத்தினால 1969 இவருக்கு வாரிசாக ஜுவான் கார்லோஸ் அப்படிங்கிற ஒருவரை நியமிக்கிறார். அந்த ஜுவான் கார்லஸ் அவர் வந்து இளவரசர் அப்படின்னு சொல்றார். ஆனால் எதுக்காக அந்த மாதிரி ஒரு இளவரசர் அப்படிங்கிற பட்டத்தை அந்த சர்வாதிகாரி கொண்டு வந்தார்னா, இவர் ஒரு பெயருக்காக இவர் இருப்பார், ஆனால் ஆட்சி வந்து சர்வாதிகாரியின் கையில் இருக்கும் அப்படின்னு நினைச்சாரு. 1975 இந்த பிராங்கோ இறந்து விடுகிறார். அதற்கு பின்பு இந்த ஜுவான் கார்லோஸ் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய நாடு வந்து ஜனநாயக நாடாக மாற வேண்டும் என்ற காரணத்தினால் ஜனநாயக முறையை அமல்படுத்துகிறார். அதிலிருந்து தான் 1975 தான் இது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, டெமோக்ரஸி, அதாவது பார்லிமெண்டரி சிஸ்டம் எப்படி நம்ம ஊரில் இருக்கும் அந்த மாதிரி எலெக்டட் பிரைம் மினிஸ்டர் அந்த முறையை கொண்டு வருகிறார்கள். ஆனால் இந்த பிரசிடென்ட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக மன்னர் வந்து ஒரு நாட்டினுடைய தலைமைப்பிடத்தில் இருப்பார். அவருக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. அதாவது எப்படி ஆட்சி செய்வது இதெல்லாம் அவருடைய பொறுப்பு கிடையாது. ஒரு ஆர்னமெண்டல் ஹெட் அதுபோன்று அந்த 1975 நடைமுறையில் இருக்கின்றது. இப்படி தொடர்ச்சியாக மன்னர்களே வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இருக்கிற மன்னருடைய பெயர் பிலிப் அப்படிம்பாங்க. பிலிப் மாதிரி அது வந்து பிலிப் 6. அந்த மன்னருடைய மகள்தான் இப்பொழுது 20 வயதே ஆகியிருக்கின்ற பிரின்சஸ், இளவரசி. அந்த இளவரசி தான் ராணியாக போகின்றார். ஏனென்றால் இந்த பிலிப் இவருக்கு ஆண் வாரிசுகள் கிடையாது. எப்படி இசபெல்லா வந்து குயினாக வந்தாரோ அதுபோன்று இப்பொழுது இந்த 20 வயதான லியோனோர் ராணியாக போகின்றார். எப்போ ராணியாக போறாருன்னா, இப்பொழுது இருக்கின்ற அரசன் பிலிப் அவருடைய மறைவுக்கு பின்புதான் இவர் ராணியாக முடியும். ஏனென்றால் ஆண் வாரிசு கிடையாது. 2005 பிறந்தவர் இவர் லியோனார். இப்ப லியோனார் மேனியா என்றே அழைக்கப்படுகிறது. ஸ்பெயின் நாட்டு மக்கள் எல்லாம் ஸ்பெயின் நாட்டினுடைய மாடர்ன் ஃபேஸ், நவீன முகம் அப்படின்னு சொல்லிட்டு லியோனாரை போற்றுகிறார்கள். அதனால தான் லியோனார் மேனியா அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் ஒரு சில விமர்சனங்கள் இவர் மீது எழுவது உண்டு. ஏனென்றால் இவருடைய தாத்தா கார்லோஸ் அவர் மீது ஒரு சில குற்றச்சாட்டுகள் இருந்தன. அவர் வந்து பொருளாதாரத்தில் சரியான கவனம் செலுத்தவில்லை அப்படின்லாம் ஒரு சில குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் கார்லோஸ் தான் இப்பொழுது இருக்கின்ற ஸ்பெயின் நாட்டினுடைய ஜனநாயக ஆட்சிக்கு வித்திட்டவர். இந்த 20 வயதான ராணி பல்வேறு போர் பயிற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார். 2023 வந்து ஜரகோசா அப்படிங்கிற இராணுவ அகாடமியில் சேர்ந்தார். அங்கே வந்து மேப் ரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சம்பந்தமாக ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு போய் அப்படியே விட்டுருவாங்க. அவங்க வந்து எந்த டைரக்ஷன் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லணும். அது போன்ற ஒரு பயிற்சி. அப்புறம் வந்து ரைஃபிள் ஷூட்டிங், பல்வேறு நவீன ஆயுதங்களை கொண்டு குறிபார்த்து சுடுதல், எப்படி அமெரிக்காவில் வந்து இந்த நேவி சியல்ஸ், டெல்டா ஃபோர்ஸ் எல்லாம் பயிற்சி எடுக்கின்றார்களோ அது போன்ற பயிற்சிகள். அப்புறம் வந்து 2 ஆண்டுகள் மெரைன் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நேவி கப்பற்படையில். அதில் வந்து ஜுவான் செபாஸ்டியான் டி எல்கனோ அப்படின்னு ஒரு போர்க்கப்பல் இருக்குது. அந்த போர்க்கப்பலில் வந்து கிட்டத்தட்ட 7 மாதங்கள் தங்கி அங்கேயே பயிற்சி செய்தார். அது வந்து எப்படி அமெரிக்காவில் நேவி சீல்ஸ் பண்ணுறாங்களோ
அந்த மாதிரியான பயிற்சி. அப்புறம் விமானப்படையில் வந்து 2025 இதுவரையிலும் பயிற்சி பெற்று கொண்டிருக்கின்றார்கள். அது வந்து சான் ஜேவியர் அப்படிங்கிற ஒரு ஏர்ஃபோர்ஸ் அகாடமி. அங்கே வந்து எப்படி பல்வேறு போர் விமானங்களை இயக்குவது, F-16 இது போன்ற நவீன விமானங்களை எல்லாம் இயக்குவது எப்படி என்ற பயிற்சியை எடுத்து கொண்டிருக்கின்றார் இப்பொழுதும். அவர் விரைவில் ராணி ஆவார். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு ராணி ஆவணும்னு சொன்னால் இப்போ இருக்கிற கிங் ஃபெலிப் அவர் வந்து ஆட்சியிலிருந்து அல்லது அரச பதவியிலிருந்து விலக வேண்டும். இல்லாவிடில் அவர் மறைவுக்கு பின் தான் இந்த 20 வயதே ஆன இளவரசி ராணியாக மகுடம் சூட்டப்படுவார். ஸ்பெயினுடைய தலைநகரம் உங்களுக்கு எல்லாமே தெரியும், மேட்ரிட். அங்கே வந்து பார்சிலோனா அப்படிங்கிற ஒரு நகரம் இருக்கிறது. அது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் என்று சொல்வார்கள். ஸ்பெயின், போர்ச்சுகல் இப்படி 2 நாடுகளும் ஒரு காலத்தில் பல்வேறு நாடுகளை தங்கள் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தன. இப்போ கடந்த ஒரு சில நாட்களில் 2 ரயில் விபத்துகள் நடந்துள்ளன. 2 ரயில் விபத்துகளிலும் கிட்டத்தட்ட 70 நபர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். இந்த விபத்துக்களை பொறுத்தளவில் ஸ்பெயின் அரசாங்கம் இது ரஷ்யாவினுடைய சூழ்ச்சியா அல்லது ரஷ்யாவினுடைய உளவு நிறுவனத்தினுடைய சூழ்ச்சியான்னு சொல்லி ஒரு கோணத்தில் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பேர் தான் ஹைபிரிட் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அது ஒரு தியரியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி விசாரணையும் நடந்து கொண்டிருக்கிறது.